ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 3 to 4 மந்த்ஸாவே என்னால வாய்ஸ் ஓவர் கொடுத்து எந்த வீடியோவும் போடவே முடியல. ஒரு சிலருக்கு வீட்டில் நான் சமைக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு என்ன உங்க அத்தை சமைக்கலையா, நீ தான் சமைக்கிறியா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நாங்கள் லீவ்ல மலேசியா போயிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எமர்ஜென்சியாக அவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை. அதனால அவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 month 4 month ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. எங்க அத்தை நல்லா தான் இருக்காங்க. எனக்கும் ஹாஸ்பிட்டல் போறது வரது, அதுக்கப்புறமேட்டு தீரனுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரது, டியூஷன் போறதுன்னு கொஞ்சம் அப்படியே பிஸியாவே போயிட்டு இருந்தது. அதனாலேயே என்னோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாம சாங் மட்டும் போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் ஃபியூ மந்த்ஸ்க்கு எனக்கு இப்படிதான் கொஞ்சம் அப்படியே பிஸியாவே போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 1 வீக்கா என்னோட சேனல்ல வீடியோஸே போடாம இருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட மாமா இறந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் டியூஸ்டே அன்னைக்கு இறந்துட்டாங்க. அதனால எமர்ஜென்சியா நாங்க திருவண்ணாமலை போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீக் எங்க மாமாக்கு காரியம் பண்றாங்க. அதனால வெனஸ்டே வந்துட்டு நடப்பு, தேர்ஸ்டே காரியம். அதனால நான் இப்ப திருவண்ணாமலை கிளம்பிட்டு இருக்கிறேன். தீரனுக்கு எக்ஸாம் இருக்கிறதால தீரனை நான் கூப்பிட்டுட்டு போல. நான் இப்ப கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா திருவண்ணாமலைக்கு கிளம்பிடுவோம். என்னால எந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் போட முடியும்ன்றதும் எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் பிளிப்கார்ட், மீஷோல எல்லாம் ப்ராடக்ட் வாங்கி இன்னும் அன்பாக்சிங் பண்ணாம அப்படியே தான் வச்சிருக்கேன். அதுவும் எப்ப வீடியோ எடுத்து போட போறேன்றதும் எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்க தீபிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தீபி. தீபியை நேர்ல பார்க்க முடியல, திருவண்ணாமலையில தான் இருக்கிறா. இனிமேல் தான் போயிட்டு அவளை பார்த்து விஷ் பண்ணணும். நானும் ரெடி ஆயிட்டேன். திருவண்ணாமலை போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.